நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். Judges chapter 7 verses 1 and 2. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகேலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். English 2 and 3. And the Lord said unto Gideon, the people that are with thee are too many for me to give the Midianites into their hands, lest Israel vaunt themselves against me, saying, mine own hand hath saved me. Now therefore go to, proclaim in the ears of the people, saying, whosoever is fearful and afraid, let him return and depart early from Mount Gilead. And there returned of the people 20 and 2,000, and there remained 10,000. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்க பாருங்க 32,000 பேரை ஆண்டவர் பிரிச்சு தனியா தெரிந்தெடுத்து அதுல 32,000 பேரை 300 பேரை செலக்ட் பண்றாரு. Now out of 32,000 the Lord divided and only chose 300 of them. இன்றைக்கு நமக்கு பாருங்க 1000 பேர் ஆராதிக்கிற இடம் இது. Now this is a place where 1,000 of us we worship God. ஆனா 1000 பேர் ஆராதிக்கிற இடத்துல In a place where 1,000 of them can பல விதங்கள்ல ஜனங்கள் பிரிக்கப்பட்டு in many ways the people have been divided. இப்போ இன்றைக்கு நமக்கு ஒரு ஆராதனைக்கு 300 பேர் அல்லது 350 பேர் தான் ஆராதிக்கிறோம். We are just only 300 or 350 people worshiping the Lord. ஆனா அதே வேளையில At the same time, இந்த வார்த்தைகளை கேட்கிற வீட்டிலிருந்து கேட்கிற தேவ ஜனங்கள், people of God were at home and hearing this word of God. எத்தனையோ ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் இந்த கூட்டத்திலே பங்கெடுக்க முடியவில்லையே என்று கண்ணீரோடு வீட்டில் இருக்கிறார்கள். Many people of God with tears they are at home because they are not able to attend the meeting. அப்ப நீங்க ஆவிக்குரியவர்களாய் இருந்தால், if you are spiritual, நீங்கள் வீட்டிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? what should you do from home? நீங்கள் வீட்டிலிருந்து இந்த வேத பகுதியை கேட்டு தேவன் மனதில் உள்ளபடி தேவன் விரும்புகிறபடி இந்த யுத்தத்தை பண்ண வேண்டும். Now being at home as the Lord desires, as the Lord expects, you have to fight this battle. ஒருவேளை இந்த இடத்துல ஆராதனைக்கு வரக்கூடிய தேவ ஜனங்கள்ல பலரும், many of them who could come for meeting in this place, பெயரளவுக்கு ஒரு ஆராதனையில பங்கெடுத்து போகலாம். you can take part in this meeting for name's sake. சொல்லப்படுகிற சத்தியங்களை கவனிக்காமல் அவங்க போகலாம். You can go without even hearkening unto the message that is given to you. கவனித்தாலும் ஆண்டவர் விரும்புகிறபடி யுத்தம் பண்ணாமல் போகலாம். Not even hearkening without, and you can go without fighting the battle. ஆகவே இந்த வார்த்தைகளை எங்கிருந்து கேட்டாலும், from wherever you are hearing this word, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையே, spiritual child of God, நீ எங்கிருந்தாலும் wherever you are, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். the Lord is with you. நீ கர்த்தரோடு இருக்க வேண்டும். You have to be with the Lord. அப்ப நீ இருக்கிற இடத்திலிருந்து இந்த சத்தியத்தை கேட்டு இதன்படி நீ யுத்தம் பண்ண வேண்டும். From the place wherever you are, you have to hear this word and fight in that same place. அப்ப இந்த யுத்தத்தை எப்படி பண்ண வேண்டும் என்பது அடுத்த கூட்டத்தில் சொல்லப்படும். The next meeting it will be told to you as to how they have to fight this battle. அப்ப இந்த கூட்டத்துல இங்க வந்தவங்களுக்கு என்ன மெசேஜ்? What is the message for those who have come for this meeting? மீதியானியரோடு யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக, before fighting with the Midianites, இவர்கள் ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். they were brought to a place. அந்த இடத்துக்கு பேர்தான் கீலேயாத் மலை. The name of that place is called Mount Gilead. இப்போ உங்களுக்கு தேவ செய்தி என்ன? What is the message of God to you? ஆராதனைக்கு வந்த உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? What is the word which is given to you who have come to this meeting? இனி சொல்வதை கவனமாய் கேளுங்கள். Listen carefully whatever is spoken now. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம், what is spoken to you? மீதியானியரோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டும். We need to fight with the Midianites. அந்த மீதியானியர் தான் அந்த கொரோனா. Midianites is this corona. அந்த மீதியானியர் தான் place of judgment. அதோட அர்த்தம் place of judgment. The meaning of it is place of judgment. இன்றைக்கு முழு உலகத்திலும் கொரோனா காணப்படுகிறது. The entire world is filled with corona. முழு உலகமும் place of judgment ஆய் மாறி இருக்கிறது. The entire world has changed into the place of judgment. அப்ப அதோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டும்.
We have to fight with it. நீங்க இப்ப இன்னும் அடுத்த மாசம் முடிஞ்சிரலாம் நினைக்காதீங்க. Don't think that this will finish in the next month. நான் மார்ச் மாதத்திலே சொன்னேன். I told in the month of March itself. இந்த கொரோனா இப்போ முடியாது. This corona will not end now. அநேக 2 மாதம் 3 மாதத்துல போயிரும் நினைச்சாங்க. Many of them thought it will depart in 2 or 3 months. அது போகாது. It will not go. அதோடு நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். We need to fight with it. தினந்தோறும் அதோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டும். Every day we need to fight with it. இப்ப பாருங்க இந்த கர்நாடகாவுல மட்டும் In Karnataka itself, தினந்தோறும் 11,000 12,000 கொரோனா கேஸ் வருகிறது. 11,000 or 12,000 corona cases. முழு உலகத்திலும் லட்சக்கணக்கான கொரோனா கேஸ். Lakhs of people in the whole world. லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கோடியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். Lakhs of people have been they are dead. மரித்தவர்களின் எண்ணிக்கை கோடி கணக்கை நெருங்கி கொண்டிருக்கிறது. The number of the dead ones are reaching crores. அப்ப இந்த கொரோனாவோடு நாம் தொடர்ந்து யுத்தம் பண்ண வேண்டும். We need to continue to fight with this corona. இந்த கொரோனாவின் மத்தியில் தான் நாம் வாழ வேண்டும். We need to live amidst this corona. அதன் மத்தியில தான் வேலைக்கு போக வேண்டும். We need to go to work amidst it. அக்டோபர் மாதத்திலிருந்து பிள்ளைகளுக்கு காலேஜ் திறந்துருவாங்க. From the month of October the colleges would open. இப்போது ஆன்லைன்ல நடந்து கொண்டிருக்கிறது. Now the classes are going online. கர்த்தர் சித்தமான அக்டோபர் நவம்பர்ல கிளாஸ் நடக்கும். According to the will of God, in October it may reopen. ஆனா கொரோனா போகாது. But corona will not நீங்க depart. காலேஜுக்கு போணும். You can go to college. நீங்க ஸ்கூலுக்கு போணும். You have to go to school. நீங்க வேலைக்கு போணும். You have to go to work. நீங்க கூட்டங்களுக்கு வரணும். You have to come for meetings. அப்ப இதன் மத்தியில தான் ஜீவிக்கணும். You need to live amidst it. அப்ப தினந்தோறும் அந்த மீதியானியரோடு அந்த கொரோனாவோடு நமக்கு யுத்தம். Every day daily we have a fight with this corona or Midianites. அப்ப யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக Before fighting this battle, நாம் கீலேயாத் மலைகளுக்கு வர வேண்டும். we have to come to Mount Gilead. இங்கே கர்த்தர் மீதியானியரோடு யுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கீலேயாத் மலைகளுக்கு கொண்டு வந்தார். Before the children of Israel fought with the Midianites, the Lord brought them to Mount Gilead. இந்த கீலேயாத் மலைகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? What did the Lord do in this Mount Gilead? இந்த கீலேயாத் மலையில 2 காரியம் நடந்தது. 2 things took place in Mount Gilead. ஒன்று செலக்ஷன், One was selection. இன்னொன்று ரிஜெக்ஷன். One was rejection. ஒரு கூட்டத்தாரை தெரிந்தெடுத்தார். One group of people were selected. ஒரு கூட்டத்தாரை தள்ளிவிட்டார். The Lord rejected another group. இந்த யுத்தத்திற்கு நீங்கள் தகுதி இல்லை வேண்டாம் என்று துரத்தி விட்டார். The Lord drove away saying you are not worthy for this battle. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Once again I tell, இந்த கீலேயாத் மலைகளிலே 2 சம்பவங்கள் நடந்தது. 2 things took place in Mount Gilead. மொத்தம் 32,000 இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தார்கள். Totally 32,000 children of Israel came for it. அப்ப முதல் பிரசங்கத்துல பயமும் திகிலும் உள்ளவன் கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன். First message was whosoever is fearful and afraid, let him depart from Mount Gilead early. அப்ப முதல் டெஸ்ட்ல 22,000 பேர் ஃபெயில் அவுட் ஆயிட்டாங்க. The first test 22,000 of them failed. 10,000 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. 10,000 passed. இப்போ நீ ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது When you go for an interview, 3-4 ரவுண்ட் இன்டர்வியூ நடைபெறும். there will be 2 or 3 rounds of interview. சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வேலைக்கு போனா 7 ரவுண்ட் இன்டர்வியூ நடக்கும். In some big places they will have interviews for 7 rounds. போலீஸ் மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கும்போது பல ஸ்டெப்பை கடந்து வரணும். When they have to be chosen for police and for military, that they have to take lot of other steps. சிலர் 6 இன்டர்வியூல பாஸ் பண்ணிடுவாங்க. Some of them will pass in 6 interviews. ஆனா 7வது இன்டர்வியூல ஃபெயில் ஆயிருவாங்க. They will fail in the 7th. அப்ப அவங்களுக்கு வேலை கிடைக்காது. They will not get their job. அதுபோல தான் Even so, இந்த முதல் இன்டர்வியூல முதல் டெஸ்ட்ல the first test 22,000 பேர் ஃபெயில் ஆனாங்க. 22,000 of them failed. 10,000 பேர் பாஸ் ஆனாங்க. 10,000 passed. அப்ப அடுத்து இது வெளிப்படையான டெஸ்ட். This was an outward test. பிரசங்கம் வெளிப்படையாய் பண்ணப்பட்டது. The message was given outwardly. பயமும் திகிலும் உள்ளவன் விரைவாய் ஓடி போக கடவன். Whosoever is fearful and afraid may depart early. கொரோனாவை பற்றி பயமும் திகிலும் இருந்தால், though they have fear against for corona, நீங்கள் விரைவாய் ஓடி போக வேண்டும். you have to depart early. நீங்க தேவ சமூகத்துக்கே வரக்கூடாது. You should not come for the presence of God. இதான் நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு. I did not tell, God has said. அப்ப 10,000 பேர் பாஸ் ஆனாங்க. 10,000 of them passed. இன்றைக்கும் கொரோனாவுக்கு பயந்துட்டு, even today afraid of corona, நல்லா கவனிங்க, listen carefully, 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள், those who are above 60, பிரதர்ஸும் brothers, sisters, ஃபோன் பண்ணி அழுதவங்க இருக்காங்க. there are people who have called up and cried. மூலையில உட்கார்ந்துட்டு போறேன்னு கேட்டாங்க. They have requested saying we'll sit in a corner and go. ஆனா அதே வேளையில at the same time, சிலருக்கு some of them வரக்கூடிய வாய்ப்பு இருந்தும் they had the opportunity to come. கொரோனாவை பற்றிய பயம்,
They have fear of corona. 2 வாரம் கழிச்சு வர்றோம், We will come after 2 weeks. 2 மாசம் கழிச்சு வர்றோம். We will come after 2 months. நீங்க வரவே முடியாது. We cannot come. ஏன்னா இந்த கொரோனா பிரச்சனை இப்ப தீரவே தீராது. Because this corona problem will not finish. ஒருவேளை இந்த கொரோனா சம்பவித்துக் கொண்டிருக்கும் போதே ஒருவேளை ஆண்டவர் வரலாம், மேபி. Probably God, Jesus may appear during the period of corona. அப்ப கொரோனாக்கு பயந்துகிட்டு இருந்தோம்னா நான் வரிகளை போக முடியாது. If we are afraid of corona, we cannot go in the secret coming. ஆனா அதே வேளையில கர்த்தர் பயப்படுகிறவர்களை கட்டாயப்படுத்துகிறது இல்லை. At the same time, the Lord does not compel those who are afraid. நீ வீட்டிலே இருந்து கொள் என்று சொல்லுகிறார். The Lord says you stay back at home. அது மெதுவா இருக்காத. You don't have to do it slowly. பயமும் திகிலும் உள்ளவன் விரைவா ஓடிப்போ. He that is fearful and afraid, you have to run fast. இது முதல் டெஸ்ட். This was the first test. ஆனா இரண்டாவது டெஸ்ட கவனித்து பாருங்க. Let's see the second test. அந்த 10,000 பேருக்கும் ரிட்டன் டெஸ்ட் வைக்கல. A written test was not given to the 10,000. क्वेश्चन பேப்பர் அந்த 10,000 பேர்கிட்ட கொடுக்கல. Question papers were not distributed to 10,000. நல்லா கவனிங்க. Listen carefully. அதாவது தண்ணீர்கள் அண்டைக்கு இந்த 10,000 பேரை இறங்கி போகும்படியாய் சொன்னார். The Lord told them to go to water. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீங்க 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். You read from verses 4 through 7. தண்ணீர்கள் அண்டைக்கு இறங்கி போக பண்ணார். The Lord made them to come to water. இந்த 10,000 பேரும் போய் தண்ணீர் குடிக்க பண்ணினார். He made the 10,000 to drink water. இப்ப 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 4. And the Lord said unto Gideon, The people are yet too many. Bring them down unto the water, and I will try them for thee there. And it shall be that of whom I say unto thee, This shall go with thee, the same shall go with thee. And of whomsoever I say unto thee, This shall not go with thee, the same shall not go. இங்க இரண்டாவது டெஸ்டை பார்க்கிறோம். We see a second test here. இந்த 4ஆம் வசனத்தின் பிற்பகுதியில The latter part of the second verse. அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன். I will test them there. உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ Whosoever I choose that they can come with you, அவன் உன்னோடே கூட வரக்கடவன். then he shall come with you. உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ Whom I choose that they should not come with அவன் you, உன்னோடு கூட வராது இருக்க கடவன் let him not come with you. என்றார். He said. அப்ப 5ஆம் வசனத்துல தண்ணீர்கள் அண்டைக்கு இறங்கி போறாங்க. The verse 5, he brought them down to the waters. ஆனா பாருங்க ஜனங்களுக்கு क्वेश्चन சொல்லல. He did not tell the question to the people. क्वेश्चन என்ன? What was the question? யாரெல்லாம் நாயை போல நக்கி குடிக்கிறார்களோ Those who lap like a dog and drink, அவங்க தான் செலக்ட் பண்ணப்படுவாங்க. only such will be selected. இத ஒருவேளை ஜனங்களுக்கு வெளிப்படையா அறிவிச்சிருந்த முதல் பிரசங்கம். It was the first message, and if he had to outwardly announce it, முதல் பிரசங்கத்தை 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். we read the first message in verse 3. பயமும் திகிலும் உள்ளவன் விரைவாய் ஓடி போக கடவன் கிலியாத் மலையிலிருந்து. He that is fearful and afraid, let him depart from Mount Gilead early. இது போல இரண்டாவது பிரசங்கம் பண்ணல. Like this he did not do a second message. ஒருவேளை கர்த்தர் இப்படி சொல்லி இருந்தால், If God had said like this, நாயை போல நக்கி குடிக்கிறவர்கள் யுத்தத்துக்கு வரலாம். those who will lap like a dog and drink, they can come for the battle. ஒருவேளை என்ன செஞ்சிருப்பாங்க ஜனங்க, ஒரு 1000 பேர் நாயை போல நக்கி குடித்திருக்கலாம். Probably 1,000 of them would have lapped like a dog and drank. ஆனா இரண்டாவது क्वेश्चन ஆண்டவர் क्वेश्चनே கொடுக்கல. The second question, the Lord did not give them at all. பரீட்சை எழுதுறவங்களுக்கு கொடுக்கல. He did not give it to those who are writing the test. ஒரு பிராக்டிகல் டெஸ்ட் நடத்துறார். The Lord is conducting a practical test. தண்ணீர்கள் அண்டைக்கு இறங்கி போணும். They have to go to the water, தண்ணீர் குடிக்கணும். drink water. ஆனா எப்படி குடிக்கணும்ங்கறத கர்த்தர் சொல்லல. The Lord did not tell how they have to drink. நீ இப்படி குடிச்சா தான் உன்னை செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லல. He did not tell them that if you drink like this you shall be selected. ஆனா ஒரு 300 பேர், But 300 of them, அவர்களுக்கு தேவனோடு தொடர்பு இருந்தது. they had a fellowship with God. இது இந்த 300 பேர் யார்? Who are these 300? நாயை போல நக்கி குடிப்பது என்பது தாழ்மையை காட்டுகிறது. Drinking water like a dog and lapping is it speaks about humility. பணிவை காட்டு, பணிந்து தாழ்த்தினவர்களை காட்டுகிறது. It speaks about those who were humble and they were bowing themselves down. இவர்களுக்கு தேவனோடு தனிப்பட்ட தொடர்பு இருந்தபடியால் தான் Because these people had a intimate fellowship with God. அந்த क्वेश्चन, அந்த கேள்வி சொல்லப்படாவிட்டாலும், though the question was not given to them, அவர்களுக்குள்ள இருந்து தேவன் நடத்தினார். the Lord led them being inside them. 300 பேர் போய் நாயை போல நக்கி குடித்தார்கள். 300 of them lapped like a dog and drank. 9700 பேர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள், ரிஜெக்ட் பண்ணப்பட்டார்கள். 9700 were asked to return, they were rejected. அப்ப இந்த கீலேயாத் மலையில என்ன சம்பவித்தது? What happened in Mount Gilead? 2 காரியம். 2 things. ஒன்று, ஒரு கூட்டத்தார் யுத்தம் பண்ணும்படியாய் மீதியானியரோடு யுத்தம் பண்ணும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். One group of people were chosen to fight against the Midianites. மற்றொரு கூட்டத்தார், ஒரு பெருங்கூட்டத்தார் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். But a large group of people were asked to return.
அதாவது ரிஜெக்ட், தள்ளப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். They were rejected, despised. இந்த யுத்தத்துக்கு நீ தேவையில்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். The Lord told them that they were not needed for this war. இந்த கொரோனா காலம் ஒரு யுத்த காலம். This period of corona is a time of battle. முழு உலக ஜனங்கள் இந்த யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். Entire world is they are meeting a battle. அமெரிக்க அதிபர் ட்ரம்பா இருக்கட்டும், Whether it be American President Trump, ரஷ்ய அதிபர் புதினா இருக்கட்டும், whether it be Russian President Putin, அது பிரிட்டன் பிரதமரா இருக்கட்டும், or whether it's the Prime Minister of Britain, எல்லோரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். everyone are scared and fearful. பிரிட்டன் பிரதமருக்கு கொரோனா வந்தது. The Britain Prime Minister had corona. மந்திரிமார்களுக்கு வந்தது. It came to the ministers. சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு வந்தது. Chief ministers got it. அதில் சிலர் மரித்தும் போனார்கள். Some of them died. இன்றைக்கு முழு உலகம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. Whole world is fearful and afraid. ஆனால் கர்த்தர் நம்மை என்ன எதிர்பார்க்கிறார்? What does the Lord expect out of us? நாயை போல நக்கி குடிக்கிற அந்த 300 பேரில் நாம் ஒருவராய் காணப்பட வேண்டும். That we should be one among the 300 who lap like a dog and drank. அப்ப கீலேயாத் மலையிலிருந்து 2 அனுபவம். There are 2 experiences, Mount Gilead. இப்ப கீலேயாத் மலையை குறித்து 2 சத்தியங்களை நான் சொல்லுகிறேன். I want to tell you 2 truths about Mount Gilead. ஒன்று, கீலேயாத் மலையில செலக்ஷன் பண்ணுகிற, அதாவது வருகைக்கு ஆயத்தப்படுகிற அனுபவம் இருக்கிறது. In the Mount Gilead there was a selection going on, an experience of being caught up in the secret coming. இந்த கீலேயாத் மலையில வருகைக்கு ஆயத்தப்படுகிற அனுபவமும் இருக்கிறது. Experience of being prepared for the secret coming, an experience is there. ஆனா ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் கைவிடப்படுவதும் இந்த கீலேயாத் மலையின் அனுபவம் தான். In the Mount of Gilead the experience is also a big group of people would be left behind. நான் முதலாவது கீலேயாத் மலையில் உள்ள நெகட்டிவான காரியங்களை சொல்கிறேன். Firstly I tell you the negativity of Mount Gilead. 2 சம்பவங்களை சொல்லுகிறேன். I'll tell you 2 incidences. முதலாவதாக நியாயாதிபதிகளின் புத்தகத்துல, Firstly in the book of Judges, அங்கே நாம் படிக்கிறோம், we read, சபை இந்த நாளிலே மிஸ்பாவிலே கூட வேண்டும். the church has to gather together in Mizpeh at this time. நியாயாதிபதிகள் 21 அதிகாரத்துல Judges chapter 21, சபையாருக்கு அறிவிக்கப்பட்டது, it was informed that congregation இந்த நாளில் இந்த நேரத்தில் கூட வேண்டும். this day and this time they have to be gathered. நியாயாதிபதிகள் 21 அதிகாரத்துல Judges 21, கர்த்தருடைய சந்நிதியில மிஸ்பாவில இந்த இடத்துல கூட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். it was written that such people have to come to the presence of God at Mizpeh. அப்படி ஒரு அறிவிப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. Such an information was given to all of them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்போது யாரெல்லாம் வந்தார்கள், எந்தெந்த குடும்பம் வந்தது என்று அட்டெண்டன்ஸ் எடுக்கப்பட்டது. Who all came, which all family came, there was an attendance taken. நியாயாதிபதிகள் 21 அதிகாரம் 8, 9, 10. Judges chapter 21, 8 to 10. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலேயாத்திலுள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடினபோது வரவில்லை. ஜனங்கள் லக்கம் பார்க்கப்பட்டபோது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்திலுள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். And they said, what one is there of the tribes of Israel that came not up to Mizpah to the Lord? And behold, there came none to the camp from Jabes Gilead to the assembly. For the people were numbered, and behold, there were none of the inhabitants of Jabes Gilead there. And the congregation sent thither 12,000 men of the valiantest, and commanded them, saying, go and smite the inhabitants of Jabes Gilead with the edge of the sword, and the women and the children. இங்க பாருங்க, சபை கூடும்போது யார் யார் வரவில்லையோ அவர்கள் எல்லாரையும், ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் வெட்டி போடுங்கள்னு சொல்லிட்டாங்க. Those who did not come to the congregation, gathering of the congregation, it was told that even if it's women and children, they have to be slain. நியாயப்பிரமாண காலத்துல ஒரு கூட்டத்துக்கு வராவிட்டா மரண தண்டனை. In the period of law, if you don't come for one meeting, it was only death. அப்படித்தான் ஓய்வு நாள்ல விறகு பெருக்கினவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். Even so, in the Sabbath day, when one person was picking up sticks, he had to be stoned to death. அங்கு மாத்திரமல்ல, இங்கேயும் பார்க்கிறோம். Not only there, even here we see யாரெல்லாம் சபை கூடின போது வரவில்லை, who all did not come for the gathering of the assembly. லக்கம் பார்க்கப்பட்டது, அட்டெண்டன்ஸ் எடுக்கப்பட்டது. Attendance was taken. அப்படி வராதவர்களை ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாரையும் வெட்டி போட சொல்லிட்டார், கொன்று போட சொன்னார் ஆண்டவர். Those who did not come, women and children, have to be slain with the sword. அப்படி எடுத்தபோது when it was told like that, யார் வரவில்லை? who did not come? யார் வரவில்லை? Who did not come? கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷர்
ஒருவர் கூட வரல. Not one of the tribe of Jabesh Gilead. இங்க யாரை பார்க்கிறோம்? கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் மனுஷர். We see about the men of Jabesh Gilead. இப்ப யாபேஸ் என்ற வார்த்தைக்கு For the word Jabesh, துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். it's called the son of sorrow. 1 நாளாகமம் 4:10 First Chronicles 4:10, நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி saying that I have brought you up, I have given you birth with sorrow. அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். She named him as Jabesh. வாசிங்க. And Jabez called on the God of Israel, saying, Oh, that thou wouldest bless me indeed and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldest keep me from evil, that it may not grieve me. And God granteth him that which he requested. அதாவது Verse 9. 9. And Jabez was more honorable than his brethren, and his mother called his name Jabez, saying, Because I bare him with sorrow. யாபேஸ் தன் சகோதரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். Jabez was more honorable than his brethren. அவன் தாய் His mother, நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். she called his name Jabez, saying, Because I bare him with sorrow. நாம் ஒவ்வொருவரும் தான் யாபேஸ். Each one of us are Jabez. நாமே ஆவிக்குரிய யாபேஸ். We are spiritual Jabez. நம்முடைய தாயாகிய கிறிஸ்து Our mother Christ, கல்வாரி சிலுவையிலே on the cross of Calvary, அந்த கொல்கதா மலையிலே on Mount Golgotha, அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு his body was பல torn பாடுகளை பட்டது நிமித்தமாக because he suffered various sufferings. நாம் பெற்றெடுக்கப்பட்டோம். We were given birth. நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறினோம். We turned out to be his children. யோவான் 1:10 In John 1:10, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ whosoever believeth on his name, அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். he gave them power to become the sons of God. அப்ப யாபேஸ் என்றால் When we say Jabez, கல்வாரியில பட்ட வேதனை நிமித்தமாக, because of the sufferings or the agony from Calvary, இயேசு கொல்கதா மலையில பட்ட வேதனை நிமித்தமாக, because of the agony which Jesus suffered in Mount Golgotha, அவருடைய பாடுகள் நிமித்தமாக because of his sufferings, பெற்றெடுக்கப்பட்ட தேவ ஜனம்தான் நாம். we are the people who have been born of it. நாமே ஆவிக்குரிய யாபேஸ். We are spiritual Jabez. அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் தேவ சமூகத்தை கனப்படுத்த வேண்டும். What we should do is we have to honor the presence of God much. மற்ற எல்லாரும் நேசிக்கிறத பார்த்து நாம் அதிகமாய் இயேசுவை நேசிக்க வேண்டும். More than the others could love Jesus, we have to love him more. இயேசு கேட்டார், மற்ற எல்லாரையும் பார்க்க நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? Jesus asked, lovest thou me more than all these things? அப்ப நம்ம என்ன செய்யணும்? மற்ற கிறிஸ்தவர்களை பார்க்கலாம், மற்ற சபைக்காரங்களை பார்க்கலாம், அல்லது மற்ற விசுவாசிகளை பார்க்கலாம், மற்ற ஊழியர்களை பார்க்கலாம், நான் என் இயேசுவை அதிகமாய் நேசிப்பேன். What we should do is compared to all the other people, other servants of God, other believers and other church people, we need to love Jesus more. இப்படித்தான் அவன் சபை கூடின போது அவங்க வந்திருக்கணும். This is how they must have gathered in the calling of assembly. அவங்க எழுத்தின்படியான யாபேஸ், Yes, literal Jabez. நாம் ஆவிக்குரிய யாபேஸ். We are spiritual Jabez. மார்ச் மாதம் வரையிலும் Till the month of March, நமக்கு எந்த தடையும் இல்லாம ஆராதனை நடந்தது. without any hindrance, the meetings went கன்வென்ஷன் on. நடந்தது. Conventions went வேத on. பாடம் காத்தர் கூட்டம் நடந்தது. Tarry meetings and Bible studies went சுத்திகரிப்பு on. கூட்டம் நடந்தது. Sanctification meetings took ஆனா place. நம்மில் பலரும் பல கூட்டங்களுக்கு வரவில்லை. But many of us did not come for many meetings. ஆனா அதே வேளை நாம் யாபேசின் குடிகள். At the same time, we are the men of Jabesh Gilead. தானியேலை யாபேசின் குடின்னு சொல்ல முடியாது. We cannot say that Daniel was belonging to Jabesh Gilead. ஆபிரகாமை சொல்ல முடியாது. We cannot tell Abraham. நோவாவை சொல்ல We முடியாது. cannot tell Noah. எப்தாவை சொல்ல முடியாது. We cannot tell Jephthah. தாவீதை சொல்ல முடியாது. We cannot tell David. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்ல முடியாது. We cannot tell Shadrach, Meshach and Abednego. ஏனென்றால் அவர்களுடைய நாட்கள்ல இயேசு மனிதனாய் வந்து சிலுவையில் அறையப்படவில்லை. Because in their days Jesus did not come as a man and died on the cross. அவர்களுடைய நாட்களில் இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை. Jesus did not come to this world in their days. அப்போது சிலுவையில் அறையப்படவில்லை. He was not crucified that time. ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல But in our time, these days, நமக்காக for our sake, இயேசு அவர்களுக்காக சேர்ந்த சிலுவையில் அறையப்பட்டார். Jesus was crucified for them also. ஆனா நமக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு வாழக்கூடிய பாக்கியம், கிருபையின் காலத்தில் ஜீவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. We have the privilege of being in the period of grace where Jesus died on the cross. ஆகவே நாம் தான் யாபேசின் குடிகள். Therefore we are the men of Jabesh. அப்ப நம்ம ஆவிக்குரிய யாபேஸ். We are spiritual Jabez. சபை கூடின போது வரவில்லை. They did not come in the calling of assembly. இதான் கீலேயாத்தில் உள்ள ஒரு யாபேசின் அனுபவம். ஒரு கூட்டத்தார் சபை கூடின போது வரவில்லை. When the congregation gathered, the men of Jabesh Gilead did not gather. நம்முடைய கடந்த காலத்தில் எத்தனையோ வாய்ப்புகள் இருந்து தேவ சமூகத்துக்கு வரவில்லை. In the past days, even when we had privilege, we did not come for the meetings. இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தர் நம்மை கண்காணித்தார். The Lord saw in the period of lockdown. எசேக்கியேல் 7:9
Ezekiel 7:9. தேவனுடைய கண் நம்மேல் பதிக்கப்பட்டிருந்தது. The eyes of the Lord were planted upon us. 2 நாளாகமத்துல படிக்கிறோம். 2 Chronicles we read. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. The eyes of the Lord go to and fro in the whole world. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள் The eyes that go to and fro. இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் மேலும் பதிக்கப்பட்டிருந்தது. It is placed on each child of God who is seated here. நீங்க ஞாயிற்றுக்கிழமை தேவனை வீட்டிலிருந்து ஆராதித்தீர்களா? Did you worship the Lord on the Sunday? 8:45 தேவசமூகத்தில் இருந்தீர்களா? Did you come to the presence of God at 8:45 itself? துதித்து பாட்டு பாடினீர்களா? Did you praise God and sing songs? மெசேஜ் கேட்க வேண்டிய நேரத்துல மெசேஜ் கேட்டீர்களா? The time that you have to hear the message, did you hear? இதெல்லாம் கர்த்தருடைய கண் உங்க ஒவ்வொருத்தரையும் கண்காணித்தது. The eyes of the Lord was watching each one of us. வாசிங்க எசேக்கியேல் 7:9. Ezekiel 7:9. என் கண் உன்னை தப்பவிடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும், அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். And mine eyes shall not spare, neither will I have pity. I will recompense thee according to thy ways and thine abominations that are in the midst of thee, and ye shall know that I am the Lord that smiteth. என் கண் உன்னை தப்ப விடாது. My eyes shall not spare thee. என் கண் உன்னை தப்ப விடாது. My eyes shall not spare thee. அப்ப நீங்க தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்துல, The time that you have to be in the presence of God, சனிக்கிழமை காத்திரு கூட்டத்தில் இருக்க வேண்டிய நேரத்துல, the time that you have to be in the tarry meeting on Saturday, புதன்கிழமை வேதபாட கூட்டத்தில் இருக்க வேண்டிய நேரத்துல, the time that you have to be in Bible study on Wednesdays, இந்த லாக்டவுன் நாட்களை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? what were you doing in the period of lockdown? பத்மி தீவில பாருங்க, யோவான் தனித்து இருந்தார். In the Isle of Patmos we see that John was isolated. கர்த்தருடைய நாளில் அவர் ஆவிக்குள்ளாய் மாறினார் என்று வெளிப்படுத்தல் 1:10 படிக்கிறோம். In Revelation 1:10 we see in the day of the Lord he was in spirit. அந்த இடத்துல உள்ள கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை காட்டுகிறது. In that day, the day of the Lord speaks about Sunday service. அப்ப தனித்து இருந்தார். He was alone. ஒரு லாக்டவுன்ல இருந்தார். He was in a lockdown. அவர் அடைக்கப்பட்டிருந்தார். He was shut up. உடன் விசுவாசிகள் இல்ல. There was no co-believers. உடன் ஊழியர்கள் இல்ல. There were no co-workers. ஆனா தனித்து இருந்து தேவனை தேடினார். He was alone and he sought the Lord. ஆவிக்குள்ளாய் மாறினார். He was in spirit. பிதாவை பார்த்தார். He saw Father. இயேசுவை பார்த்தார். He saw Jesus. ஆவியானவரை 7 அக்னி தீபங்களாக பார்த்தார். He saw the spirit of God as 7 burning lamps. சியோனை பார்த்தார், எருசலேமை He பார்த்தார். saw Zion and Jerusalem. புதிய வானம் புதிய பூமியை He பார்த்தார். saw new Jerusalem and new heaven and new நித்திய earth. அக்னி கடலை பார்த்தார். He saw the eternal hellfire. அந்தி கிறிஸ்துவை பார்த்தார். Saw Antichrist. வலு சர்ப்பத்தை பார்த்தார். Saw dragon. அந்தி கிறிஸ்துடைய ரூபத்தில் வரக்கூடிய ரோபோவை பார்த்தார். He saw the image of Antichrist as a robo. வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, வெளிப்படுத்தல் 12:5, வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையை பார்த்தார். Revelation 12:5 he saw the church that would be taken up in the coming. இதெல்லாம் எப்போது? லாக்டவுன்ல இருந்தபோது. When he was in a lockdown. லாக்டவுன்ல இருந்தபோது, தனித்து இருந்தபோது யோவான் இதெல்லாம் பார்த்தார். When he was alone, when he was in lockdown, he saw all these. மார்ச் மாத கடைசியில இருந்து From the end of March இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி, இன்னைக்கு கடைசி வரைக்கும் till this end of August, லாக்டவுன்ல இருந்த நீங்க you who were in lockdown, ஞாயிற்றுக்கிழமை, on Sunday, புதன்கிழமை, Wednesday, சனிக்கிழமை, Saturday, தினந்தோறும் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்துல every day morning was praising. நீங்க எப்படி தேவனை தேடுனீங்க? How did you seek the Lord? பிதா விரும்புகிறாரே, The way the Father desires, இயேசு சொன்னாரே சமாரியா ஸ்திரீயின் இடத்துல, as Jesus told to the woman of Samaria, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் they that worship him, இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். Father desires that they have to be like this. நீ உண்மையாய் தேடினாயா? Did you seek the Lord with truth? யோவான் மாத்திரமல்ல, Not just John. பழைய ஏற்பாட்டு காலத்துல தானியேலை பாருங்கள். See Daniel of the Old Testament. அவர்கள் அடிமைகளாக போயிருந்தார்கள் பாபிலோனுக்கு. They went to Babylon as captives. ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, Not just 1 or 2 years. 70 வருட கால அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. For 70 years they were in captivity. அந்த தேசத்தின் ராஜா ஒரு சட்டம் கொண்டு வந்தான். The king of that country, he brought a rule. ராஜாவை தவிர 30 நாட்கள் வேற யாரையும் வணங்க கூடாது. Other than the king, they should not worship anybody for 30 days. அப்படி வணங்கினால் சிங்கத்தின் கெபில தூக்கி போடுவோம். If they do so, they will be cast in the den of lions. இந்த சட்டத்தை அறிந்த பிற்பாடும் After hearing this law, எப்போதும் போல, as usual, அதாவது சீக்ரெட் கிறிஸ்டியனா இல்ல, not being a secret Christian, அது சீக்ரெட் தேவனுடைய பிள்ளையா இல்ல, not being as a secret child of God, அவன் என்ன செய்தான்? எப்போதும் போல as usual, பலகணிகள் திறந்திருக்க opening the windows, 3 வேளை ஜெபித்தான். 3 times he prayed. அதனால என்ன நடந்தது? What happened because of it? அவனை தூக்கி சிங்கத்தின் கெபில போட்டாங்க. They took him and threw him in the den of lions. அந்த சிங்கம் அவனை தொடவில்லை. Lions did not touch him. அதுபோல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ,
Even so Shadrach, Meshach and Abednego, சத்தியத்துக்காக அக்னி சூளையில் இறங்கி போனார்கள். for the sake of the truth they went into the furnace, fiery furnace. அந்த அக்னி அவர்களை தொடவில்லை. The fire did not touch them. நீ கர்த்தரை உண்மையாய் தேடினால் If you truly seek the Lord, இந்த கொரோனா உன்னை தொடாது. this corona will not touch இந்த you. கொரோனா நம்முடைய பிள்ளைகளை தொடாது. This corona will not touch our children. நாம் தேவனை தேட வேண்டிய விதத்தில் தேட வேண்டும். We need to seek the Lord in the manner we ought to seek. அப்ப கீலேயாத்து மலையில In the Mount நான் Gilead, சொல்றது முதல்ல நெகட்டிவான அனுபவம். I am telling you the first negative experience. முதல் காரியம், First thing, அங்கே யாபேசின் குடிகள் இருந்தாங்க. they were men of Jabesh. ஆனால் அவர்கள் தேவனை தேடின போது, சபை கூடின போது வரவில்லை. But when the church or the congregation was gathered, they did not turn up. ஆகவே தேவன் அவர்களை தண்டித்தார். Therefore the Lord punished them. எழுத்தின்படியாக அது நியாயப்பிரமாண காலமா இருந்தபடினால Because it was a literal law period, குழந்தைகளை கூட விட்டு வைக்கல. they did not even spare the children. ஒரு தாயை கேட்டா நீ ஏமா வரலன்னு கேட்டா, If you ask a mother why you did not come, குழந்தைக்கு சுகம் இல்ல, the child is not well, இல்லனா நான் கூட்டத்துக்கு வந்திருப்பேன், otherwise I would have come for the meeting. அப்படி சொல்லிருக்கலாம். She would have said like that. ஓகோ உனக்கு குழந்தைக்கு சுகம் இல்லையா, Oh, your child is not அப்ப well, அந்த குழந்தையை வெட்டு. you cut the child. அந்த குழந்தையை உனக்கு வேண்டாம், We don't need that child. நீயும் வேண்டாம் இந்த உலகத்துல. We don't want you in this world. அப்படி வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். They slew them in the sword. இது கிருபையின் காலம். This is a period of grace. நமக்கு உடனடியாக தண்டனை வருகிறது இல்ல. Judgment does not come immediately, ஆனா தண்டனை தள்ளி போஸ்ட்போன் பண்ணி இருக்குது. but judgment is postponed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாம். Glory be to the holy name of the Lord. இதான் கீலேயாத்துடைய ஒரு அனுபவம். This is one experience of Gilead. இனி இரண்டாவது கீலேயாத்துல Secondly, in Gilead, இங்க கீலேயாத்துல யாபேசின் அனுபவத்தை பார்த்தோம். we see the experience of Jabez. இனி கீலேயாத்துல ராமோத்னு ஒரு இடம் இருக்குது. There's another place called Ramoth in Gilead. கீலேயாத்துல In Gilead, அந்த கீலேயாத்துல ராமோத்னு ஒரு இடம் இருக்குது. there's a place called Ramoth. 1 ராஜாக்கள் First Kings 22ஆம் அதிகாரத்துல in chapter 22. அந்த அதிகாரம் முழுதும் தயவு செய்து வீட்ல போய் படித்து பாருங்க. Please read that whole chapter at home. நான் ஒரு கதையை போல சொல்லி விடுகிறேன். I will tell you like a story. பரலோகத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. There was a meeting in heaven. தேவன் அங்கே இருந்தார். The Lord was there. பல்வேறு விதமான ஆவிகள் அங்க வந்தது. There were many spirits there. ஒரு பக்கம் தேவதூதர்கள் இருந்தாங்க. One side there were angels. இன்னொரு பக்கம் ஆவிகளும் பல்வேறு பொல்லாத ஆவிகளும் இருந்தது. Other side there were other evil spirits. நாம் சகரியா 3ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். We read in Zechariah chapter 3. கர்த்தரும் அங்கே இருக்கிறார். The Lord is also there. சாத்தானும் பக்கத்துல இருக்கிறான் என்று படிக்கிறோம். We see that even the Satan was there. தேவ சமூகத்துல In the presence of God, சாத்தானும் நின்றான் என்று படிக்கிறோம். we see that Satan stood there. சகரியா 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்துக் கொள்ளுங்க. You can read in Zechariah chapter 3. வாசிங்க 3ஆம் அதிகாரம். Zechariah chapter 3 verse 1. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். And he shewed me Joshua the high priest standing before the angel of the Lord, and Satan standing at his right hand to resist him. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு வீட்ல போய் படித்து பாருங்க. You can go home and read 1 Kings chapter 22. அங்க என்ன நடந்தது என்பதை நான் சுருக்கமாய் சொல்லி விடுகிறேன். I'll tell you in short what happened there. ஆகாப் வந்து தேவ சித்தம் இல்லாமல் அவன் ஜீவித்தான். Ahab lived without doing the will of God. தேவனுக்கு பயப்படாமல் ஜீவித்தான். He lived not fearing God. தேவனுடைய கற்பனைகளை பிரமாணங்களை மீறி ஒழுங்கற்று நடந்தான். He walked disorderly, transgressing the laws and commandments of God. அதாவது உத்தமர்களை கொலை செய்வதற்கு காரணமாய் இருந்தான். He was a reason to kill the just. நாபோத் என்கிற ஒரு தேவனுடைய மனிதனை பார்க்கிறோம். We see a man of God called Naboth. அதே 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்குது. It is written about him in 1 Kings chapter 21. ஒரு திராட்சை தோட்டத்தை விலைக்கு வாங்குவதற்காக Because he wanted to buy a vineyard for money, அந்த நாபோத் என்கிற மனிதனை a man called Naboth, இந்த ஆகாபின் மனைவியாகிய யேசபேல், this Ahab's wife Jezebel, பொய் சாட்சி சொல்லி she gave a false witness. கொலை செய்தாள். She murdered him. கொலை செய்து அந்த தோட்டத்தை எடுத்துக்கொண்டாங்க. She murdered him and took away that vineyard. ஒரு விதத்தில் இந்த ஆகாபும் அதற்கு உடந்தையாய் காணப்பட்டான். In one way even Ahab was along with it. இப்படி பல்வேறு தோல்விகள் அவனுக்குள்ள காணப்பட்டது. There were so many failures in his life. அப்ப கர்த்தர் பரலோகத்தில் ஒரு மீட்டிங் போடுறார். The Lord makes a meeting in heaven. ஆகாப் சாகும்படியாக ஒரு இடத்தை குறிக்கிறார். They were choosing a place to kill Ahab. நல்லா கவனிங்க. Listen carefully. நான் துவக்கத்திலே சொன்னேன் கீலேயாத்துல 2 எக்ஸ்பீரியன்ஸ், 2 அனுபவங்கள். There are 2 experiences or incidences in Gilead. ஒன்று அங்கே புறக்கணிக்கப்படுகிற தள்ளப்படுகிற அனுபவம், ரிஜெக்ஷன் அங்க இருக்குது. One, there was rejection there. அடுத்து ஒன்று தெரிந்து கொள்ளப்படுவதும் இருக்குது. The other one is being selected. 300 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். 300 were selected. அநேகர் தள்ளப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். Many were rejected.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த கீலேயாத்துல In this Gilead, ராமோத்னு ஒரு இடம் இருக்குது. there's a place called Ramoth. அப்ப ஆகாப் இந்த இடத்துல சாகணும் என்று தேவன் தீர்மானித்து விட்டார். The Lord decided that the Ahab has to die in this place. அவர் மனதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டார். He had fixed it in his mind. இந்த ஆகாப் This Ahab, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துல வந்து சாகணும். he had to die in a place called Ramoth in Gilead. அப்படியானா ஆகாப் அரண்மனையில இருக்கிறான். If it be so, then Ahab in his kingdom. அவன் இருக்கிற இடத்துல இருந்து கீலேயாத்தில் உள்ள ராமோத் என்பது வேறொரு ஸ்தலம், வேறொரு இடம். Now this Ramoth in Gilead is a different place. அப்ப கர்த்தர் கேட்கிறார், The Lord asks, அங்க தூதர்களும் இருக்கிறாங்க, there are angels there, பல ஆவிகளும் இருக்குது, there are various spirits பொல்லாத there, ஆவிகளும் இருக்குது, very evil spirits பொய்யின் there, ஆவியும் இருக்குது. spirit of lying அந்த there. மீட்டிங்ல பொய்யின் ஆவியும் வந்திருக்குது. Even the lying spirit was there in the meeting. பிசாசுடைய ஒரு ஆவி தான் பொய்யின் ஆவி. One of the spirits of the devil is lying. அப்ப கர்த்தர் சொல்றாரு, The Lord says, ஆகாபு வந்து கீலேயாத்துள்ள ராமோத்துல வந்து சாகணும். now Ahab has to come to Ramoth in Gilead. அவனை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது யார் Who will persuade him there? என்று ஒரு மீட்டிங்ல பேசுறாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. They're discussing in a meeting. அப்போது அந்த இடத்துல ஒரு ஆவி காணப்பட்டது. In that place there was a spirit there. அது பொய்யின் ஆவி. It's called the lying spirit. அப்ப அது சொல்லுச்சு, It says, நான் கொண்டு வர்றேன். I will persuade. ஆகாப அரண்மனையில இருந்து இந்த கீலேயாத்துள்ள ராமோத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். I will bring Ahab from his palace to this Ramoth Gilead. எப்படி என்று கர்த்தர் கேட்டார். The Lord asked how. வாசிங்க 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் First Kings chapter 22 21 வசனம் முதல். verses from 21. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். And there came forth a spirit and stood before the Lord and said, I will persuade him. And the Lord said unto him, wherewith? And he said, I will go forth, and I will be a lying spirit in the mouth of all his prophets. And he said, Thou shalt persuade him and prevail also. Go forth and do so. இங்க ஒரு மீட்டிங் நடந்ததை பார்க்கிறோம். We see that a meeting was going on. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சம்பவம் இது. It's a very interesting incident. நீங்க வீட்ல போய் கவனமா படித்து பாருங்க. Go home and read இப்ப carefully. இங்கிலீஷ்ல மட்டும் 1 ராஜாக்கள் 19:20 வாசிங்க. First King chapter 22 verse 19. 19 and 20. 19 and 20. And he said, Hear thou therefore the word of the Lord. I saw the Lord sitting on his throne, and all the hosts of heaven standing by him on his right hand and on his left. And the Lord said, Who shall persuade Ahab that he may go up and fall at Ramoth Gilead? And one said on this manner, and another said on that manner. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். And he said, Hear thou therefore the word of the Lord. I saw the Lord sitting on his throne, and all the host of heaven standing by on his right hand and on his left. அதான் துவக்கத்திலே சொன்னேன், இந்த மீட்டிங்ல தேவனுடைய தூதர்களும் பங்கெடுத்தாங்க, அசுத்தாவிகளும் பங்கெடுத்தாங்க. That is why I told you in there was a meeting and there was angels and evil spirits there. 20ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். In verse 20 the Lord says, அவருடைய மனதை பார்க்கிறோம். we see his mind. ஆகாப் சாகும்படியாக ஒரு இடத்தை குறித்து விட்டார். He had chosen a place for Ahab to die. அப்பொழுது கர்த்தர், ஆகாபு போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். And the Lord said, Who shall persuade Ahab that he may go up and fall at Ramoth Gilead? And one said on this manner, and another said on that manner. அப்ப இந்த கீலேயாத்தின் அனுபவம் என்ன? What is his experience of Gilead? ஒரு மனிதன் தேவசித்தம் இல்லாமல் ஜீவிக்கக்கூடிய, A man who is living a life without doing the will of God. தேவனுக்கு பயப்படாமல் ஜீவிக்கக்கூடிய, That he lives a life without fearing God. சுய வழிகளிலே வாழக்கூடிய, One walking in his self ways. ஒரு மனிதனை தண்டிக்கும்படியாக, To punish a man. ஒரு மனிதனை கொலை செய்யும்படியாக To slay a man. தேவனாகிய கர்த்தர், The Lord God, பிதாவாகிய தேவன், God the Father, முன்குறித்த இடம், a place that is predestined, தெரிந்தெடுத்த இடம், a place that is chosen. அதான் இந்த கீலேயாத். This is Gilead. கீலேயாத்துள்ள ராமோத். Ramoth in Gilead. அந்த ராமோத்துல தான் ஆகாப் சாக வேண்டும். In Ramoth only Ahab has to die. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப கீலேயாத்துள்ள ராமோத்துல
In Ramoth in Gilead, ஆகாப் கொலை செய்யப்பட வேண்டும். Ahab had to be killed there. இதுதான் கீலேயாத்தை குறித்து நெகட்டிவான எதிர்மறையான ரெண்டு காரியங்கள். These are the two negative things of Gilead. இனி கீலேயாத்தில் சில விசேஷங்கள் இருக்கிறது. There are certain excellencies of Gilead. அதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். Even that we need to know. நான் துவக்கத்திலே சொன்னேன். In the beginning itself I told you. கீலேயாத்தில் வைத்துதான் மீதியானியரோடு யுத்தம் பண்ணக்கூடிய 300 பேரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். In Gilead only the Lord chose 300 of them to fight against the Midianites. அதே கீலேயாத்தில் வைத்துதான் அநேகர் ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார். Even in the same Gilead the Lord rejected many of them. அப்ப இந்த கீலேயாத்து மலையில ரெண்டு அனுபவம். Two experiences in Gilead. ஒரு சிறு கூட்டத்தார் அவருடைய ரகசிய வரிக்கு ஆயத்தப்படுகிறார்கள். A small group of people get prepared for his secret coming. இந்த மீதியான் என்பது கொரோனா. This Midian is Corona. இந்த கொரோனாவின் காலத்துல The period of Corona, ஒரு சிறு கூட்டத்தார் a small group தங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து, searching their lives, தங்கள் குற்றங்களை ஆராய்ந்து பார்த்து, searching their faults, இன்னும் அதிகமாய் தேவனை தேடி, seeking the Lord more, தங்களுடைய தனி ஜெப நேரத்தை கூட்டி, increasing their personal prayer time, குடும்ப ஜெப நேரத்தை கூட்டி, increasing their family prayer time, வேத வாசிப்பை கூட்டி, increasing their Bible reading, அதிகமாய் சத்தியங்களை இந்த நாட்களில் கேட்டு, hearing the truth much these days. இதே கீலேயாத்திலிருந்து The same Gilead, மீதியானியரோடு யுத்தம் பண்ணும்படி, to fight against the Midianites, கொரோனாவோடு யுத்தம் பண்ணும்படி to fight against Corona, ஆயத்தப்படுகிறார்கள். they are getting prepared. இது ஆயத்தப்படுகிற இடம். It's a place of அதாவது ரகசிய preparation. வரிக்கு ஆயத்தப்படுகிறார்கள். They are getting prepared for the secret coming. அநேகர் Many, இதே கீலேயாத்து மலையில the same Mount Gilead, மத்தேயு 24:10 இயேசு சொன்னபடி, as Jesus said in Matthew 24:10, இந்த கொள்ளை நோய் வரும்போது, when this pestilence இந்த comes, கொரோனா வரும்போது, when this Corona comes, அநேகர் இடரல் அடைவார்கள். many shall be offended. ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். They shall betray one another. ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். They will hate one another. இதுவும் கீலேயாத்துல தான் நடக்கிறது. This also takes place in Gilead. இதுவும் கொரோனாவின் நிமித்தமா தான் நடக்குது. This also takes place because of Corona. இதுவும் மீதியானியுடைய யுத்தத்துல தான் நடக்குது. This also takes place in the battle of Midian. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கீலேயாத்து மலையில ரெண்டு பக்கம். There are two sides in the Mount Gilead. இப்போ நீங்க எந்த பக்கத்துல இருக்க போறீங்க? Now which side are you in? இடரல் அடையக்கூடிய கூட்டத்துல போறீங்களா? Are you going to the group that are offended? ஆகாபை போல சுய வழிகளில் நடக்க போறீங்களா? Are you going to walk in self ways like Ahab? தெய்வ பயம் இல்லாதவர்களா இருக்க போறீங்களா? Are you going to be ones with a fear of God? இவ்வளவு பெரிய நியாய தீர்ப்பு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த பெங்களூர் பட்டணத்துல பார்க்கிறோம். We see such a great judgment with our own eyes in the city of Bangalore. தினந்தோறும் எத்தனை மரணங்கள். Every day how many deaths? ஒருவேளை உங்க தெருக்கல்லே மரித்து போயிருப்பாங்க. Probably in your streets people must have died. தெருக்கள் குவாரண்டைன் பண்ணப்பட்டது. Maybe your streets would have quarantined. ஸ்டேட் குவாரண்டைன் பண்ணப்பட்டது. The state is quarantined. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் காணப்படுகிறது. So many problems are taking place. இன்றைக்கு ஸ்கூல்கள், காலேஜ்கள், வேலை ஸ்தலங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. Schools and colleges and working places are shut. தேவனை ஆராதிக்க முடியாமல் எத்தனையோ மாதம் அடைக்கப்பட்டிருந்தோம். It has been shut for many months that we could not worship the Lord. இந்த கீலேயாத்து மலையிலிருந்து ரெண்டு அனுபவம் நடக்கும். Two things would take place in the Mount Gilead. ஒன்று, நீ ஒரு யாபேசின் மனுஷரை போல இருந்து சபை கூடுதல்ல பங்கெடுக்காமலும் இருக்கலாம். One, like being as a man of Jabez Gilead, you can be there and not taking part in the gathering of congregation. சபை கூடுதல்ல பங்கெடுக்காதனால அங்கே அந்த ஜனங்களுக்கு எழுத்தின்படியாய் மரணம் சம்பவித்தது. Because these people did not come in the gathering of the assembly, they had a literal death. இந்த கொரோனாவை பற்றிய யுத்தத்துல, in the matter pertaining to Corona's battle, நாம் கொரோனாவுக்கு பயந்து fearing Corona, சபை கூட்டத்துல பங்கெடுக்காமல் இருந்தால், if we don't take part in the Sunday meeting, தேவனை தேடாமல் இருந்தால், if we don't seek the Lord, உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளாவிட்டால், not worshiping the Lord in spirit and in truth, நமக்கு ஆத்தும மரணம் சம்பவிக்கும். for us there will be spiritual death. கீலேயாத்து மலையில ஆத்தும மரணம் சம்பவிக்கும். There will be a death in the soul in Mount Gilead. அங்கே யாபேசின் குடிகளுக்கு சரீரத்துல மரித்தார்கள். The men of Jabesh Gilead, they died in body. நாம் ஆத்துமாவிலே மரிக்க வேண்டியது வரும். It will be a time that we die in our soul. ஒருவேளை கொரோனா நமக்கு வந்து விட்டா சரீரத்திலும் கூட மரிக்கலாம். Probably if Corona comes to us, we may die in the body also. இது ஒரு அனுபவம். This is one experience. இரண்டாவது, Secondly, அதே கீலேயாத்தில் உள்ள நெகட்டிவான இரண்டாவது அனுபவம் என்ன? what is the next experience which is negative? யார் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லையோ, Those who did not yield to the will of God, யார் கர்த்தருக்கு பயப்படவில்லையோ, those who did not fear God, யார் சுயசித்தம் செய்கிறார்களோ, those who do their self will, அவர்கள் சாக வேண்டும் என்று தேவன் குறித்து விடுகிறார். the Lord predestinates them to death. பரலோகத்தில் ஒரு மீட்டிங் போடுறார். He puts a meeting in heaven. அவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பரம சேனை நிக்குது. There was a great host in the left and the right hand. அதை
தீர்க்கதரிசி தரிசனத்துல பார்க்கறாரு. The prophet sees in a vision. அதே இடத்துல பொய்யின் ஆவி வந்து நிக்குது. In the same place, the spirit that is lying is standing there. அந்த பொய்யின் ஆவி சொல்லுது, The lying spirit says, நான் போய் அந்த தீர்க்கதரிசியுடைய வாயில பொய்யின் ஆவியாய் இருந்து I will become as a lying spirit in the mouth of the prophet. பொய் தீர்க்கதரிசனம் சொல்ல வச்சு I will make him tell a false prophecy. ஆகாப அரண்மனையிலிருந்து ராமோத்துக்கு கொண்டு வர்றேன். I will speak unto Ahab and bring him to Ramoth Gilead. அப்படியே பொய்யின் ஆவி போய் பொய் தீர்க்கதரிசியாய் மாறினது. That is how this lying spirit became into the as lie in the mouth of the prophet. 400 தீர்க்கதரிசிகள் பொய் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. 400 prophets they prophesied as lies. அந்த அதிகாரத்துல படிக்கிற 400 தீர்க்கதரிசிகள் ஒரே மாதிரி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. Those 400 prophets prophesied the same thing. நீ போ, கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுப்பார். Go, the Lord will surrender to you. நான் 6ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 22:6ல 1 Kings 22:6. வாசிங்க, இங்கிலீஷ் மாத்திரம். Then the king of Israel gathered the prophets together, about 400 men, and said unto them, Shall I go against Ramoth Gilead to battle, or shall I forbear? And they said, Go up, for the Lord shall deliver it unto the hand of the king. 400 தீர்க்கதரிசிகள் வாயில போய் இந்த பொய்யின் ஆவி உட்கார்ந்து பொய் சொன்னது, பொய் தீர்க்கதரிசனம் சொன்னது. Now this lying spirit sat in the mouth of the 400 prophets and they prophesied lies. அப்ப பாருங்க, ஆகாபை கொல்வதற்காக பரலோகத்துல கர்த்தர் ஒரு மீட்டிங் போடுகிறார். Now to kill Ahab, the Lord puts a meeting in heaven. இந்த கொரோனா காலத்துல In the period of corona, எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். when so many are dying, மருத்துவமனையில போய் மரிக்கிறாங்க, வீட்ல இருந்து மரிக்கிறாங்க. they die in the hospitals, they die at home. பெரிய பெரிய தலைவர்கள் மரித்து போனார்கள். The big leaders, they die. எத்தனையோ கோடி செலவழித்தும் இந்த கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. Being as so many millionaires, they did not find an anti-vaccine for corona. நான் பயத்தோடு நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், I tell with fear and trembling. பிதாவை நோக்கி நான் கெஞ்சுகிறேன். I beg looking unto the நான் Father. பிதாவை நோக்கி பிச்சை எடுக்கிறேன். I beg unto the Father. ஆண்டவரே, என்னையோ Lord, whether me, என் உடன் ஊழியர்களையோ my co-workers, இங்கே உள்ள நம்முடைய அருமையான ஜனத்தையோ or the beloved people here, முழு உலகத்துள்ள விசுவாசிகளையோ or the whole world believers, முழு உலகத்துல ஒவ்வொரு ஊழியரையோ servants of God all over the world, இந்த கொரோனாவின் மூலமாக கொலை செய்ய முடியாது, கொல்ல முடியாது. பரலோகத்தில் நீ ஒரு மீட்டிங் போடக்கூடாது. you should not put a meeting to kill us in corona. ஆகாபை கொல்லும்படியாய் ஒரு மீட்டிங் போடப்பட்டது. A meeting was put to kill Ahab. என்னையோ அல்லது இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்மில் ஒருவரையோ, Whether it is me or anyone who is hearing this word, இவங்க கொரோனாவில் மரிக்கட்டும் to die in corona, என்று கர்த்தர் ஒரு மீட்டிங் போட்டு தீர்மானித்து விடக்கூடாது. the Lord should not make a decision that to kill us with it. அப்படி ஒரு அனுபவம் இந்த கீலேயாத்து மலையில எனக்கோ உங்களுக்கோ உண்டாக கூடாது. Such an experience should not be for us in Mount Gilead for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த கீலேயாத்தின் ரெண்டு அனுபவத்தை, நெகட்டிவான அனுபவத்தை பார்த்துட்டோம். We saw these two incidences in Mount Gilead. ஆனா இதே கீலேயாத்துல The same Gilead, ஒரு விலையேற பெற்ற பாசிட்டிவான அனுபவம் இருக்குது. there is one excellent positive experience. எரேமியால வாசிக்கும் போது When we read in the book of Jeremiah, அங்க என்ன படிக்கிறோம்? what do we read? 8ஆம் அதிகாரம் Chapter 8, கடைசி வசனத்துல, the last verse, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? is there no balm in Gilead? கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? Is there no balm in Gilead? ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? Is there no physician there? ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ? Is there no physician there? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? Why then is not the health of the daughter of my people recovered? 22ஆம் வசனம் இங்கிலீஷ். Is there no balm in Gilead? Is there no physician there? Why then is not the health of the daughter of my people recovered? நெகட்டிவான ரெண்டு காரியங்களை கீலேயாத்துல பார்த்தோம். We saw two negative things in Gilead. அங்கே வைத்து நியாய தீர்ப்பு, There was a judgment there. அங்க வைத்து கர்த்தர் தேவசித்தம் செய்யாதவர்களை சுயசித்தம் செய்கிறவர்களை கொலை செய்கிறார். Those who did not do the will of God, those who did the self will, the Lord destroys there. யாபேசின் குடிகள் கொலை செய்யப்பட்டார்கள். The men of Jabez were killed. ஆகாப் கொலை செய்யப்பட்டான். Ahab was slain there. கீலேயாத்துல வைத்து இதெல்லாம் சம்பவித்தது. All these things took place in Gilead. மறுபக்கத்துல Other side, அந்த கீலேயாத்துல ஒரு பிசின் தைலம் இருக்கிறது. in that Gilead there is a balm. பாசிட்டிவான ரெண்டு விசேஷங்கள் இருக்கிறது. There are two positive excellencies. அந்த கீலேயாத்துல Same Gilead, ஒரு பிசின் தைலம் இருக்கிறது. there is a balm. அங்க ஒரு ரண வைத்தியன் இருக்கிறார். There is a physician. அந்த ரண வைத்தியன் வேறு யாரும் அல்ல,
it's no one other than that physician, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. our Lord Jesus Christ. சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு. Jesus crucified on the cross. நமக்காக இரத்தம் சிந்தின இயேசு. Jesus who shed blood for us. நமக்காக காயம்பட்ட இயேசு. Jesus who was wounded for us. நமக்காக காயம்பட்டு Wounded for us. அவருடைய சரீரமெல்லாம் தழும்புகளாய் மாறி இருக்கிறது. His whole body has become stripes. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். We are healed by his stripes. பிசின் தைலம் அவரிடத்தில் இருக்கிறது. There is balm with him. அவருடைய இரத்தம் தான் பிசின் தைலமாய் இருக்கிறது. His blood is a balm. மாத்திரமல்ல, Not only ஒரு that, போர்ச்சேவகன் ஈட்டினால் அவருடைய விலாவில் குத்தின போது when one soldier pierced his sides, முதலாவது இரத்தம் புறப்பட்டு வந்தது. firstly blood came, பிற்பாடு தண்ணீர் புறப்பட்டு வந்தது. then water proceeded. அந்த தண்ணீர் எதை காட்டுகிறது? What does water speak of? அந்த தண்ணீர் நம்மோடு பேசுகிறது. That water speaks with us. என் மகனே, என் மகளே, My son, my daughter, உனக்காக சிந்துவதற்கு, to shed for you, உனக்காக சிந்துவதற்கு, to shed for you, உன் பாவங்களை மன்னிப்பதாக இருக்கட்டும், whether to forgive your sins, உன்னை குணமாக்குவதற்காக இருக்கட்டும், whether to heal you, உனக்காக சிந்துவதற்கு, to shed for you. இனி என்னுடைய சரீரத்தில் ஒரு சொட்டு இரத்தம் கூட இல்லை. There is no drop of blood also in my body. நான் என் கடைசி சொட்டு இரத்தத்தை உனக்காக சிந்தினேன். I have shed my last drop of blood for you. அதை வெளிப்படுத்த முடியாகத்தான் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. To reveal that only water proceeded. அந்த தண்ணீர் ஒரு தைலமாய் இருக்கிறது. This water is a balm. பழைய ஏற்பாட்டு காலத்துல The Old Testament, நாம் தீட்டு கழிக்கும் ஜலம் தண்ணீர் என்று படிக்கிறோம். it's called the water of separation, which is அப்படி ஒரு water. ஜலம் தயாரிக்கப்பட்டது. There was a water prepared like that. அந்த ஜலத்தின் மூலமாய் ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். Through that water people were sanctified. புதிய ஏற்பாட்டு காலத்துல The New Testament, நம்முடைய சகல தீட்டுகளையும், all our defilements, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் வந்த சகல தீட்டுகளையும், all defilements in our body, soul and spirit, நமக்குள்ள வந்த சகல வியாதிகளையும் all the sickness that came in us, குணமாக்கும்படியாக, to heal it, நம்முடைய தீட்டுகளை சுத்திகரிக்கும்படியாக, to heal or to clean all our defilements. இயேசுவின் சரீரத்திலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீர், The water that proceeded from the body of Jesus, அது ஒரு நல்ல பரிமள தைலமாய் இருக்கிறது. it is an ointment poured forth. அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று படிக்கிறோம். We read that his name is a ointment poured forth. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, Is there no balm in Gilead? அங்கே ரணவைத்தியன் இல்லையோ. Is there no physician there? இப்ப எனக்கு தெரிந்து As much as I've known, சில விசுவாசிகள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டார்கள். some believers were affected with corona. அவங்க மருத்துவமனைக்கு போகவில்லை. They did not go to the hospital. ஜெபித்தோம். We prayed. கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலையை God கொடுத்தார். gave them perfect healing. பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். God gave them perfect health. ஆகவே இந்த கீலேயாத்தில நமக்கு ஒரு ரண வைத்தியன் இருக்கிறார். In this Gilead we have a physician. முதலாவது பிதாவாகிய தேவன். Firstly it is God the Father. யாத்திராகமம் 15:26 Exodus 15:26. நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். He says, I am the Lord that healeth thee. முதலாவது கர்த்தராகிய தேவன். Firstly God the Father. அவர் ஒரு வைத்தியர். He is a healer. அவர் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவர் He is a great specialist. ஏதேன் தோட்டத்துல முதல் சர்ஜரி அவர்தான் நடத்தினார். He only conducted the first surgery in the Garden of Eden. மயக்க மருந்து கொடுக்காம, Without giving anesthesia. ஆதாமை அயர்ந்த நித்திரைக்குள்ளாய் மாட்டினார். He put Adam into a deep sleep. அந்த சர்ஜரி நைஃப் இல்லாம, Without a surgery knife. ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்தார். He took the rib bone of Adam. ஆதாமுடைய சதையை கட் பண்ணி எடுத்தார். He cut his flesh. அதை கொண்டு ஒரு ஏவாளை உருவாக்கினார். With that he created an Eve. அப்ப முதல் சர்ஜரி, first surgery, ஐசியூ வார்டு இல்லாம, without an ICU ward, எந்த சர்ஜரி பிளேட் இல்லாம, without any surgical blade, அந்த சர்ஜிக்கல் பண்ணக்கூடிய பிளேட் இல்லாம, without that blade that they can do surgery, ஆண்டவர் முதல் சர்ஜரியை நடத்தினார். the Lord conducted the first surgery. அவர்தான் நல்ல பரிகாரி. He is a good physician. யாத்திராகமம் 15:26 அப்படி படிக்கிறோம். We read like that in Exodus 15:26. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth thee. இரண்டாவதாக, Secondly, அவர் மட்டுமல்ல, not just him, அவர் அனுப்பி கொடுத்த அவருடைய குமாரன், his son whom he sent, இயேசு, Jesus. அவர்தான் ரண வைத்தியன். He is a physician. நான் வாசித்த ரண வைத்தியன் அவரே. The one which we read is the physician. நமக்காக இரத்தம் சிந்தினவர் அவரே. He is the one who shed his blood. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று It is எழுதப்பட்டிருக்கிறது. written, he were healed by his stripes. ஆகவே இந்த கீலேயாத்து மலையிலே In this Mount Gilead, ஒரு ரண வைத்தியன் நமக்கு இருக்கிறார். we have a physician. ஒரு பிசின் தைலம் நமக்கு இருக்கிறது. We have a balm. இந்த பிசின் தைலத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது. There are two sides for this balm. ஒன்று சரீரத்தில் நமக்கு வரக்கூடிய வியாதிகளை அது குணமாக்குகிறது. One, it heals the sickness that comes in our body. அது எந்த வியாதியா இருந்தாலும். Whatever be the sickness. மறுபக்கத்துல Other side, இந்த பிசின் தைலம் this balm, நமக்குள்ள காணப்படுகிற தீட்டுகளை அகற்றி, removing all the defilements found in us, அசுத்தங்களை அகற்றி, remove all the uncleanness, அசுத்த
நாற்றத்தை துர்நாற்றத்தை அகற்றி removing the stench that is unclean in us, ஒரு வாசனை உள்ள ஜீவியத்தை கொடுத்து to make a life that is savoring. நம்ம இயேசுவை போல சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி மாற்றுகிறது. It sanctifies us and cleanses like Jesus. ஆகவே இந்த கீலேயாத்து மலையிலே வைத்து Like this in Mount நாம் Gilead, இயேசுவை போல மாற முடியும். we can become like unto Jesus. நம்ம இயேசுவை போல மாற்றுவதற்குரிய பிசின் தைலம் அங்க இருக்கிறது. We have the balm that will change us like unto Jesus. நம்ம இயேசுவை போல மாற்றக்கூடிய ஒரு ரண வைத்தியன் அங்க இருக்கிறார். We have a physician who will change us like unto Jesus. ஒருவேளை சரீரத்துல வியாதிப்பட்டாலும் Probably if we are sick in the நம்மை body, குணமாக்கக்கூடிய ஒரு தைலம் அங்க இருக்கிறது. there is a sickness that could heal us. நம்மை குணமாக்கக்கூடிய ஒரு வைத்தியன் இருக்கிறார். We have a physician that can heal us. அதே கீலேயாத்துல The same Gilead, கொலை செய்யக்கூடிய தண்டிக்கக்கூடிய காரியங்களும் இருக்கிறது. there are things that could be judged. கர்த்தருடைய பிள்ளையே, Child of God, இந்த கூட்டத்தின் முடிவுல in the end of this meeting, நாம் கடந்து வந்திருக்கிறோம். we have come. உனக்கு என்ன வேண்டும்? What do you need? இதோ மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். I place life and death before you. இதோ உனக்கு முன்பாக 2 வாசலை வைக்கிறார் கர்த்தர். The Lord places 2 doors before you. இயேசு பிரசங்கத்துல 2 வாசலை பத்தி சொல்றார். Jesus speaks in his message about these 2 doors. ஒன்று கேட்டுக்கு போகிற வாசல். One is a door to destruction. அது வழி விசாலமாக இருக்கிறது. The way is broad. அதில் பிரவேசிப்பவர்கள் அநேகர். Many enter in that gate. அநேக விசுவாசிகள். Many believers. அநேக ஊழியர்கள். Many servants of God. அதை தெரிந்தெடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். They choose it and they go. ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல், The way to life. வழி இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கிறது. The way is narrow and straight. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Very few find it. இயேசு சொல்கிறார், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Very few find it. Jesus says. அடுத்து சொல்கிறார், மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். Nextly he says, I place life and death before you. தேவன் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. The Lord is not one he would compel anyone. மீதியானியரோடு ஒரு யுத்தம். A battle with the Midianites. அந்த யுத்தத்துக்கு போகும்படியாக To go in that battle, ஜனங்கள் கண்ணீர் விட்டார்கள். people shed பலி tears. செலுத்தினார்கள். They offered sacrifice. தாழ்த்தினார்கள். They humbled themselves. சுத்திகரித்தார்கள். They sanctified themselves. கர்த்தர் கிதியோன் என்கிற இரட்சகனை எழுப்பினார். Lord rose up a savior called Gideon. கிதியோனை மட்டுமல்ல, Not just Gideon. அவனோடு சேர்ந்து 300 பேரை தெரிந்தெடுத்தார். The Lord chose 300 along with him. கிதியோன் மூலமாக Through Gideon, இந்த 300 பேரை கொண்டு keeping these 300, மீதியானியரோடு யுத்தம் பண்ண வேண்டும். they have to fight with the Midianites. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். We are spiritual Israelites. அந்த மீதியான் என்பதுதான் இந்த கொரோனா. That Midian is this corona. பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மென்ட் என்று அர்த்தம். The meaning of it is place of judgment. இந்த முழு உலகமும் இன்றைக்கு பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்டாய் மாறி இருக்கிறது. Now entire world is turned out to be a place of judgment. இந்த கொரோனாவின் மூலமாக Because of corona, முழு உலகமும் entire world, பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மென்ட்டாய் மாறிவிட்டது. it has turned into a place of judgment. இதோடு நாம் தினந்தோறும் இன்னும் யுத்தம் பண்ண வேண்டும். We need to fight with this daily. கடைசி அந்த முழு உலகத்திலும் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து இந்த வைரஸ் போற வரைக்கும் From in this world, that till the virus leaves the last person. ஒரே ஒரு மனிதனுக்குள்ள இருந்தாலும் அது பரவிக்கொண்டே இருக்கும். Even if it is in one person, this will go on spreading. திரும்ப திரும்ப பரவும். It will spread again and again. இது எத்தனை வருடம் போகுமோ தெரியாது. Don't know how many years it will go on. இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம். We can bring an end to இந்த it. கொரோனா என்கிற மீதியான ஜெயிக்கலாம். We can overcome this corona, the Midianite. எப்படி ஜெயிக்க முடியும் என்பதை அடுத்த கூட்டத்துல பார்க்கலாம். How do we overcome? We will see the next meeting. இந்த முழு உலகத்தை விட்டு கொரோனா போகுமா? Will corona leave this whole world? எப்போது போகும்? When will it go? ஆராய்ச்சியாளர்கள் கையில இல்ல. It is not in the hands of the researchers. ட்ரம்ப் கையை விரிச்சிட்டாரு. Even Trump has shown his hands. இந்திய பிரதமர் கை விரிச்சிட்டாரு. The India Prime Minister has shown his hand. நீங்களே பார்த்து கொள்ளுங்க. He said, you take over. மாஸ்க் போட்டுக்கங்க. Put on mask. டிஸ்டன்ஸ்ல நின்னுக்கங்க. Have a safe distance. கொரோனா மத்தியில வாழ்ந்து பழகுங்க. Live a life without corona. அடைத்து வைத்தார்கள் பல மாதங்கள். They tried to shut and kept for so many months. கொரோனா போகவில்லை. Corona did not leave. அது எப்போது போகும்? When will it leave? எப்படி போகும்? How will it leave? யாரால் போகும்? By whom will it leave? கர்த்தர் ஒரு கிதியோனை எழுப்பி இருக்கிறார். The Lord has rose up a Gideon. யார் அந்த கிதியோன்? இந்த கிருபையின் காலத்துல In the period of grace, who is this Gideon? இயேசுவே அந்த கிதியோன். Jesus is that Gideon. நம்முடைய இயேசுதான் கிதியோனுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறார். Our Jesus is a shadow for Gideon. இயேசுவோடு யுத்தம் பண்ணுவதற்கு சிலர் தேவை. Some are needed to fight with Jesus. அங்கே 300 பேர் தேவை. In that day there were 300 required. அதுபோல நாம் அந்த கூட்டத்தில் சேருவோமாக. Even so, let us join that group. அந்த 300 பேர்ல நாம் ஒருவராய் இருப்போமாக. Let us be one among the 300. இயேசுவோடு யுத்தம் பண்ணுகிற நபர்ல நாம் இயேசுவோடு சேர்ந்து கொரோனாவோடு யுத்தம் பண்ணணும்.
Now we need to fight with Jesus against this corona. எப்படி யுத்தம் பண்ணணும், எப்படி ஜெயம் கிடைக்குங்கிறது அடுத்த கூட்டத்தில் சொல்லுகிறேன். How to fight and how to overcome, I will tell you in the next meeting. அதற்கு முன்பாக, Before that, இந்த யுத்தம் பண்றதுக்கு முன்பாக before fighting this ஒரு battle, ஆயத்தம் இருக்கிறது. we need a preparation. அதுதான் கீலேயாத்து மலைக்கு வரணும். For that reason, you need to come to Mount Gilead. இந்த கீலேயாத்து மலையில ரெண்டு காரியம் நடக்குது. In this Mount Gilead, two things takes place. ஒன்று தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள், செலக்ஷன். One is selection. தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். They are chosen. ஒரு பெருங்கூட்டத்தார் அநேகர் புறக்கணிக்கப்படுகிறார், தள்ளப்படுகிறார். A big group will be offended. They will be rejected. நீ எந்த இடத்தில் இருக்கிறாய்? In which place are you இந்த in? வார்த்தையில கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God who are listening to this message. நீ ஒருவேளை வீட்டிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கலாம். Probably you are at home and listening to this message. எனக்கு 62 வயதாகி விட்டது, I have crossed 62. எனக்கு தேவ சமூகத்துக்கு போக முடியவில்லையே, I cannot go to the presence of God. அரசாங்கம் தடுத்து இருக்கிறதே. The government has stopped me. நாங்கள் தடுக்கவில்லை, We did not stop you. அரசாங்கம் தடுத்து இருக்கிறது. The government has stopped you. என்று நீ கண்ணீரோடு இருக்கலாம். You may be in tears. நீ பரவாயில்லை, It's okay. உனக்கு 80 வயதானாலும் Even if it's 80 years, 70 வயதானாலும் whether it's just 70 years, இந்த ஆராதனைக்கு வர முடியாவிட்டாலும் even if you can't come for these meetings, நீ இருக்கிற இடத்துக்கு இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வரும். you stay in the place that you are in, the word of God will come and seek of you. அந்த நூற்றுக்கதிபதி அப்படிதான் சொன்னான். That's what the centurion said. அவன் இயேசு சொன்னார், உன் வேலைக்காரனை நான் வந்து குணமாக்குவேன். Jesus said, I will come and heal your servant. அப்ப அவன் சொன்னான், He said, நீர் என் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, it is not necessary for you to come to my house. அதுக்கு நான் பாத்திரனும் அல்ல, I am not worthy for it. நீர் என் வீட்டுக்கு தேடி வரக்கூடிய அளவுக்கு அந்த வியாதி ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. This sickness is greater, that is not greater for Jesus to come in search of it. கொரோனா ஒன்றும் தேவனை விட பெரிய ஆள் கிடையாது. Corona is not greater than Jesus. பெரிய வைரஸ் கிடையாது. It is not a great virus. அந்த நூற்றுக்கதிபதி விசுவாசத்தோடு சொன்னான், This centurion told with faith, நீர் இயேசு, you are Jesus. இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், You tell a word from this place, அங்கே என் வேலைக்காரன் குணமாவான். there my servant will be healed. அது அப்படியே நடந்தது. It took place likewise. இந்த சம்பவத்தை நான் ஏன் சொன்னேன்? Why do I tell this incident? தேவனுடைய வார்த்தையை குறித்து தீர்க்கதரிசனத்தில் படிக்கிறோம், அது தீவிரித்து செல்கிறது. Now we read the word of God in the prophecies that it goes speedily. தீவிரித்து செல்கிறது. It goes speedily. அதாவது ட்ரெயினுடைய வேகத்தை பார்க்கலாம், More than the speed of the train. ஃளைட் வேகத்தை பார்க்கலாம், Than the speed of the flight. மின்னலின் வேகத்தை பார்க்கலாம், Than the speed of lightning. ஒளியின் வேகத்தை பார்க்கலாம். Than the speed of light. இது அதிக வேகத்தோடு தேவனுடைய வார்த்தை செல்லுகிறது. The word of God goes with greater speed. ஆகவே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், Those who are above 60. ஆவிக்குரியவர்கள், நான் சொல்றது ஆவிக்குரியவங்களுக்கு, I'm talking about those who are spiritual. தேவ சமூகத்துக்கு வர முடியவில்லையே, They are not able to come to the presence of ஆராதிக்க God. முடியவில்லையே, Not able to worship the Lord. இந்த ஹாலுக்குள்ள உனக்கு வர முடியாம இருக்கலாம். They cannot come into this hall. இந்த ஹாலுக்குள்ள வர முடியாம இருக்கலாம். They may not be able to come into this hall. நீ இருக்கிற இடத்தை தேவ சமூகமாய் மாற்ற உன்னால் முடியும். It is possible by you to make the place that you are in as the presence of God. நீ இருக்கிற இடத்தை துதித்து 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 மகிமையாய் மாற்ற உன்னால் முடியும். It is possible for you to make the place that you are in glorious by singing and singing. இதோ இந்த வார்த்தை நீ எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும், எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும், இந்த தூது உன்னை தேடி வருகிறது. Even if you are kilometers away from this place, this message comes in search of you. ஆகவே அந்த 300 பேர்ல நீ ஒரு ஆளாய் மாறு. You be one among the 300. அரசாங்கம் உன்னை தள்ளி வைத்திருக்கலாம். Maybe the government has kept you away. 70 வயசா இருக்கலாம். You may be 70. 80 வயசா இருக்கலாம். You may be 80. ஆனா இந்த 300 பேர்ல நீ ஒரு ஆளா மாறு. But you become one among the 300. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு இந்த ஹாலுக்கு வந்த எல்லாரும் அப்படி மாறுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. It does not mean that all those who have come inside this hall will turn out like that. ஊழியக்காரங்களா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும் அப்படி மாறுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. Doesn't mean that servants of God and believers can turn out. ஆனா வீட்ல இருக்கிற நீ கண்ணீரோடு இருக்கிறாய். But you are at home, you are in tears. உம்முடைய சமூகத்துக்கு வர முடியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கிறாய். You are groaning that you cannot come to the presence of God. நீங்க எல்லாம் ஒரு பிரசங்கத்தை தான் கேக்குறீங்க. You all are hearing one message. ஆனா வீட்ல இருக்கிறவங்க என்ன தெரியுமா செய்றாங்க? You know what those who are at home do? இப்ப இன்றைக்கு 4 பிரசங்கம், Today 4 messages. நீங்க ஒரு மெசேஜ் கேட்டு போயிருவீங்க. You will listen to one message and go ஆனா away. வீட்ல இருக்கிறவங்க 4 மெசேஜும் கேக்குறாங்க. But people at home, they listen to all the 4 messages. ஆகவே நீ தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கூட்டத்திலே வரப்போகிறாயா? Are you going to come into the group that is chosen? ரகசிய வருகையிலே ஆயத்தப்படக்கூடிய கூட்டத்திலே வரப்போகிறாயா? Will you come into a group that will be prepared for the secret coming? இல்ல கைவிடப்படக்கூடிய கூட்டத்திலே, இடறல் அடையக்கூடிய கூட்டத்திலே காணப்பட Or போகிறாயா? are you going to be in the group that is left behind or offended? இந்த கீலேயாத்து மலையிலே ஒரு பிசின் தைலம் இருக்கிறது. There is a balm in Mount Gilead. அங்கே
அங்கே ஒரு ரண வைத்தியன் இருக்கிறார். There is a physician. அந்த வைத்தியனை நோக்கி பார்ப்போம். Let us look unto that physician. அவரை நோக்கி பார்ப்போம். Let us look unto him. அவரை வாயினால் அறிக்கையிடுவோம். Let us confess with our கர்த்தாவே mouth. தேர்ந்தெடுக்கிற கூட்டத்தில் என்னை மாற்றும். Lord, make me in the group that is chosen. இயேசுவோடு நிற்கிற கூட்டத்தில் என்னை மாற்றும். Lord, make me in the group where stand with Jesus. வெளிப்படுத்தல் 17:14 Revelation 17:14 அங்கே அந்தி கிறிஸ்துவோடு with Antichrist. இயேசு யுத்தம் பண்ணுகிறார். Jesus fights. அவரோடு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் யுத்தத்தில் காணப்படுறாங்க. In that battle there's a group of people with him. வெளிப்படுத்தல் 17:14 வாசிங்க. Revelation 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். These shall make war with the Lamb, and the Lamb shall overcome them. For he is the Lord of lords and King of kings, and they that are with him are called and chosen and faithful. இது எப்போது சம்பவிக்க போகுது? When will this take place? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு, After the secret coming of Jesus, அந்திகிறிஸ்துடைய 7 வருட ஆட்சி முடிவுல, at the end of the 7 years of reign of Antichrist. இது அர்மகதோன் யுத்தமா இருக்கிறது. It is a battle of Armageddon. ஒரு பக்கம் அந்திகிறிஸ்து அவனுடைய ராணுவம், One side the host of Antichrist and himself, அதோட கைவிடப்பட்ட ஜனங்கள், along with him the left behind people. மறுபக்கத்துல இயேசு, The other side Jesus, அவரோட இந்த இடத்துல யாரெல்லாம் வரியில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குமோ, along with him those who are caught up in the secret coming. நாம அவரோட இருப்போம். We also will be with him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the அப்ப Lord. அன்றைக்கு அர்மகதோன் யுத்தத்துல அவரோடு கூட இருக்கணும்னா, In that day, if we have to be with the Lord in the battle of Armageddon, இன்றைக்கு கொரோனாவோடு நடக்கிற யுத்தத்துல today the battle with Corona, நாம் இயேசுவோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். we have to join along with நாம் Jesus. ஜெபிக்கிறவர்களாய் மாற We have வேண்டும். to become ones who நாம் pray. கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். We become ones who seek the Lord. அறிக்கையிடுகிறவர்களாய் மாற வேண்டும். Ones that would confess, அதிக நேரம் தேவனோடு செலவழிக்க வேண்டும். spending more time with the Lord. ஆகவே அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். Therefore, let us look unto that Jesus. கீலேயாத்து மலைக்கு கடந்து வருவோம். Let us come unto Mount Gilead. யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவோம். Let us get prepared for the battle. அவருடைய ரகசிய வரியிலே அவரை போல மாறி அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். Let us get prepared to meet him in a secret coming. கீலேயாத்து மலையிலே வைத்து நம்மில் ஒருவருடைய ஆத்துமாவும் மரிக்க வேண்டாம். Not one of our souls should die in Mount Gilead. கீலேயாத்து மலையிலே வைத்து நம்மில் ஒருவரும் சரீரத்தில் மரிக்க வேண்டாம். None of us should die in the body in Mount Gilead. கீலேயாத்து மலையிலே வைத்து அவரை போல மாறி அவருடைய ரகசிய வரைக்கு ஆயத்தப்படுவோம். Mount Gilead we should turn out like unto him and be caught up in a secret coming. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே காணப்படுவோம். We should be found in the group that is chosen. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord.